ஆட்டோ வந்து அப்படி தான் நிற்கிது, ஒரு வேலை ஒன்றுமே இல்லை. அப்படி ஆட்டோ எடுத்து வந்தது எங்க நண்பன் அழுகுறான். ஏன் அழுகுறா? நான் தான் வச்சுக்க வரும். ஏன் அழுகுறா? ஆட்டோ பெண்களை காட்டி போட்டேன். கவலை இல்லை, ரெண்டு தாராளம் கவலை இல்லையா? ஒர்க் முடிஞ்சா? ஆமா. என்ன ஒர்க்? ஆட்டோ விற்கிறதுக்கு பாட்டி வைக்கணும், ஆட்டோ எடுக்கிறதுக்கு நான் வைக்கணும் பாட்டி. அம்மா நின்று பார்க்குறா ஓடி ஓடி பாருங்க. ஓடி பார்த்துட்டு என்னென்ன பிள்ளை இருக்குன்ட்டாங்கன்னு சொல். அவள் பிரிய போகிறா என்று ஒரு முறை கூட நினைக்கவில்லை. வணக்கம், நான் சார். நான் வந்து எங்கே நினைக்கிறேன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணம் என்ற மாவட்டத்தில் நிலாவரை என்ற இடத்துல பக்கத்தில் வந்து நிலாவரை இருக்குது. இதில் ஒரு கராஜ், நண்பனுடைய கராஜ் எல்லாம் நிற்கிறேன். இன்றைக்கு நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு சர்ப்ரைஸ் வீடியோன்னு சொல்லலாம். ஆனால் இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் வருமானு தெரியலை. என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொன்னால், ஒரு வாகனம் ஒன்று எடுக்க போகிறோம். எங்களோட வீட்டுக்காரர் ஒருவருக்குமே தெரியாது, எனக்கும் அண்ணாக்கும் தெரியும். அண்ணா வந்து பவனிசன் இல்லை, பவனிசன் தம்பி ஏனோ எனக்கு தெரியும். ரெண்டு பேருக்கும் தான் தெரியும். கேமராமேனுக்கு இப்போ தெரியும். என்னடா இதை சொல்கிறான் இந்த மாதிரி. உண்மையுமே நாங்கள் எல்லாம் வந்து கதைச்சிட்டோம். என்னென்னு சொன்னால், ஒரு ஆட்டோ ஒன்று எடுக்க போகிறோம். எங்களோட ஃபேமிலி தேவைக்கு, வீட்டு தேவைக்கு தான் எடுக்க போகிறோம். ஆனால் வீட்டுக்காரருக்கு இது வரைக்கும் என்ன ஒன்று சொல்லவும் இல்லை. அப்படியே எடுத்துக்கொண்டு சர்ப்ரைஸாக அப்படியே விட்டு விட போகிறோம். ஆக்களோட ரியாக்ஷன் எல்லாம் என்னமா இருக்குன்றது அப்படி நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஆனால் இந்த அளவுக்கு சரியாக வேணுமென்னு தெரியலை. ஓகே, பார்க்கலாம். ஆட்டோ வந்து ஆட்டின்னு சொன்னால் என்னுடைய நண்பனுடைய ஆட்டோ தான். எங்களோட வீட்டையும் வந்து அந்த ஆட்டோ வந்து நண்பன் ஆட்டோ வந்தால வந்து வீட்டுக்கார எங்கள் அப்பாக்களுக்கும் தெரியும் நோம்பலாம். இப்போ நான் வந்து வீட்டை கொண்டு போனாலும் நண்பன் தான் யோசிப்பேன். ஆனால் இது வரைக்கும் நான் வீட்டை கொண்டு போயிடல. ஆட்டோ நண்பன் தான் கொண்டு வரவன், என்னை வந்து ஏற்றுறதுக்கு வரணும். மற்றபடி நான் வீட்டை கொண்டு போனது இல்லை ஒரு நாளும். இன்றைய கொண்டு போக எப்படியும் அம்மாக்கள் எல்லாம் வந்து சந்தோஷப்படுவேன். வேண்டா வீட்டை மோட்டர் சைக்கிள் எல்லாத்தையும் ஆட்டோ கொண்டு வேணுமெண்டு அம்மா நண்டவலும் சொல்கிறேன், அப்பா சொல்கிறேன். அங்கே நிற்கிற வேட்டாக வாங்க போகிறோம். ஆட்டோ விற்கிறதுக்கு பாட்டி வைக்கணும், ஆட்டோ எடுக்கிறதுக்கு நான் வைக்கணும் பாட்டி. என்னதுக்கான விற்கிறீங்க நீங்கள்? நான் கேட்டதால தாரீங்க, நான் கேட்டதால தாராம். அப்போ சரி. ஆட்டோ வந்து அப்படி தான் நிற்கிது, ஒரு வேலை ஒன்றுமே இல்லை. அதுவும் போக ஒரு அந்த பச்சை கலர் பெயின் வந்து அடித்த பெயின், ஒரு கொம்பை ஒரு நாங்கள் திருப்பி அடித்தேன்னா ஒரு அப்படி ஒன்றுமே இல்லைன்னு. அது நல்ல ஒரு க்ளீனாக நிற்கிது. ஆட்டோவை உங்களை காட்டிக்கொண்டு அப்படியே இந்த சர்ப்ரைஸ் வந்து என்ன மாதிரி அமைதுன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி வீடியோவை பாருங்க. மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பாருங்க. ஏன்னா அந்த வீடியோ போடையில் கொஞ்சம் தடிமண்ணா போயிடுச்சு. ஓகே, பார்க்கலாம் எப்படி அமைதன். வீட்டில் நின்று நானும் தம்பி வந்து சாப்பிடணுன்னாங்க. அம்மம்மா சொன்னவா நான் முதல்ல வந்து ரெண்டு ஆட்டோ நின்றது. அம்மம்மா வரைக்கும் ஒரு ஆட்டோ நின்றது, அதுக்கு முதல் ஒரு ஆட்டோ நின்றது. நான் கனடாலேருந்து வந்து இன்னொரு ஆட்டோ நிற்கிது, இப்படி சுற்றி திரிவோம்னா வந்தது. இப்போ நீ ஆட்டோ இது பண்ணிக்கிற அப்புறம் போயிடலாம் கிடக்கு அப்படி இப்படி என்று சொன்னவா. அப்போ நான் சொன்னேன், என்ன செய்கிறது எல்லாம். அம்மம்மா இப்போ போகிற டேட்டும் பேராக போகுது. இப்போ வாரமாக அப்படி போகிறா. சிலது நானும் அம்மம்மாவோட சிலது போவேன். அதை வெயிட் பண்ணி பாருங்க. ஆட்டோ எடுத்து போட்டிங்க? ஆட்டோ நாங்கள் இன்னும் வீட்டை கொண்டு போய் தெரியும், ஒருவருக்கும் சொல்லக்கூடாது. நான் சர்ப்ரைஸாக தான் போய்ட்டு கொண்டு விடுவோம் தெரியும். பவனிசன் கேமராமேன் நிற்கிறது. அப்போ என்ன இன்றைக்கு உங்களுக்கு வேலை இல்லையா? ஒர்க் முடிஞ்சா? ஆமாம். என்ன ஒர்க்? என்ன ஒர்க்? வேலை முடிஞ்சது. இப்போ நண்பன் ஆட்டோ எடுக்க போனால் என்ன நினைக்கிறீங்க? ஆட்டோ எப்படியா? ஆட்டோ அது அந்த ஆட்டோ நாங்கள் சுற்றி காட்டுவோம்பா. ஆட்டோவில் வந்து ரெண்டு மாடல் வந்தது, REN வந்தது, மற்ற RESP வந்தது. இது RESP மாடல். அதுக்கு வந்து இப்படியான சீட் தான் பேர் வந்து பெரிய சீட் மாதிரி. இந்த கூட்ஸ் எல்லாம் வந்து கூலிங். இந்த மாடல் ஆட்டோக்கு வந்து வெக்கே இருக்காது. அது வந்து என்னென்னு பார்க்கணுன்னு சொன்னால் RESP இந்த ஆட்டோ வந்து இப்படி கூட்ஸ் மாடலில் வந்தது. உள்ளுக்கு வந்து வெக்கையும் இருக்காது. ஆட்டோ எப்படி சவுண்ட் எல்லாம் நல்ல பெரிய கோணம் மட்டும் போட்டு வச்சுக்கானுங்க. எப்படி இருக்கு? ஓகே, நீங்கள் பின்னுக்கு இருக்கோம். நான் ஆட்டோ ஓடிப்பாம் சாம்பிளுக்கு எப்படி இருக்காங்க மக்களே. நாங்கள் ஆட்டோவில் பயணம் செய்ய போகிறோம். இன்றைக்கு ரெண்டு ஆட்டோ எடுத்துறான். அதை எடுக்க நினைச்சா இது எடுத்து கொஞ்சம் நாள் வச்சுருந்துட்டு கொடுப்ப மாட்டேன். ஆனால் இது வந்து கொடுக்குறோக்கு எடுக்கல. இப்போ அப்பாட்ட பேருக்கு இந்த புத்தாதையம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் போட போகிறோம். பஸ் ஸ்டாண்ட்லாம் நிற்கிது வண்டி. வாகனத்தில் வந்து ஒரு பழுதுமே இல்லை, அப்படி தான் நிற்கிது. 100க்கு 100 தான் சொல்லணும். பாட்டெல்லாம் இப்போ போட்டு காணும். பாட்டெல்லாம் போட்டுன்னு தான் போயிட்ட போகிறது. பென்ட்ரைவெல்லாம் வாங்குவோம் கடையில். இப்போ நாங்கள் ஓடி பார்த்தது காணும். இப்போ கராச்சடியை போயிட்டு நண்பன் நம்ம காசு கொடுக்கணும். காசு கொடுக்காம பொருள் ஓடி தெரியக்கூடாது. கராச்சடிக்கு வந்துட்டோம். காசு தருவானா தரமாட்டானு சந்தியன் உங்களுடைய காசு தருவார். அண்ணா பயப்படாங்க, காசு தருவோம். என்ன கணக்க முடிப்போமா? வாங்க முடிப்போம். எங்கள் நண்பன் அழுகுறான். ஏன் அழுகுறா? நான் தான் வச்சுக்க வரும்.
ஏன் அழுறே உண்மையாக அழுகிறான். சரி என்ன செய்கிறார்? பழைய போர் எக்ஸல் எல்லாம் கிடக்கா. ஓ ஓமண்ண அப்புறம் தெரியும் அப்புறம் காசு காணலன்னு சொல்லக்கூட நன்றி பாருங்க. ஆட்டோ இப்போ நாங்கள் வந்து வாங்கிட்டேன். இப்போ என்ன டவலையோ அவ்வளோதானே ஆட்டோ வெண்டை கலாட்டி போட்டேன். கவலை இல்லை. ரெண்டு தாராளம் கவலை இல்லையா? ஓகே நான் வர போயிட்டேன். ரேஸ் பண்ணுறாருக்கா. பாய் நண்பன் பாய். அவள் பிரிய போகிறா என்று ஒரு முறை கூட நினைக்கவில்லை. நண்பனுக்கு வந்து உண்மையிலே சரியான கவலை. ஆட்டோ கொடுக்கோம் நம்மளே. சரி ஓகே ஆட்டோ எடுத்துட்டா. இப்போ பாட்டு பெண்கள் எல்லாம் படிக்கணும். என்ன எல்லாம் படித்தா தான் திருப்தியாக இருக்கும். இப்போ முதல் செட்டு கடையை போய் பாட்டுகளை எழுதி கொண்டு வீட்டை போ. இப்போ அந்த ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணுறது வாங்கினாங்க. அது வந்து செட் ஆகலை. இது பாட்டு எழுதி கொண்டு போகிறோம். வீட்டடிக்கு வந்துட்டேன். இப்போ ஆட்டோவை கொண்டு வீட்டடிக்கு போகிறோம். எல்லோரும் வந்து இப்போ என்ன ரியாக்ஷன் பார்ப்போம். ஒரு தரையும் காணலே. அம்மா நின்று பார்க்குறா வாடியோ. ஆள் ஓடுறா. ஆமாம்மா என்ன மாதிரி அப்போ ஆட்டோவில் போகுமே. எப்படி ஆட்டோ எடுத்து வந்துடு? ஆ ஆட்டோவுக்கு வந்து வேற அம்மா இங்கே கொப்பராவோட நினைக்கிறேன். ஓகே இப்போ நாங்கள் கோயிலடிக்கு போயிடுவோமா? இப்போ நாங்கள் கோயிலடி வந்துட்டோம். இப்போ திருநூறு பூசி போட்டு அப்படியே நாங்கள் எங்கள் வீட்டடி போகிறோம். வாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்களோட தோட்ட பக்கம் போகிறோம். அப்படியே பாருங்க இங்கே எல்லாமே வந்து தோட்டங்கள் தான். இப்போ எங்களோட தோட்டத்துக்கு வந்து வெங்காயங்கள்லாம் நிற்கிது. இதில் இருக்கிற வெங்காய தோட்டம் தான் எங்களோட தோட்டம். இது இப்போ நாங்கள் ராச வீதியில் வந்து அப்புறம் இதால் வெள்ளது பக்கம் திரும்பி போனால் தான் நிலாவரை போக முடியும். இப்போ நான் நிலாவர ரோட்டால் போய் அப்படியே எங்களை வீட்டடி போகிறோம். பாட்டு எங்கிட்ட ஒன்று போவோமே. എന്ത് ஆட்டோ அப்படி ஆட்டோ ஓடி பேரண்டி ஜெய் பாட்டு தான் மாற்றணுமே. பாட்டு ஏற்றின பாட்டு வந்து சரியில்லை. ஆட்டோ டிரைவரும் மாற்றணும், ஓனரே மாற்றணும். வெறுமி சொல்ல அப்போ எப்படி இருக்கு ஆட்டோ? ஓடி பேரன் ஓடண்டி. தங்கச்சி ஓடி பார்க்க போறா. தங்கச்சி ஓடி பார்க்க போறா. ஓடி பாருங்க. ஓடி பார்த்துட்டு என்னென்ன பிள்ளை இருக்குன்ட்டாக்கன்னு சொல். ஒன்றே அதை போட்டு அந்த கீரை குட்டியெல்லாம் கொண்டு அடுத்த அவங்க விட்டு ஆடலாம் போட. ஏன்னா நல்ல சத்தமாக பாட்டு. ஓமண்ணா என்ன இங்கே அண்ணா பார்த்தீங்களா ஆட்டோவை தந்துட்டு இப்போ இதாக இஞ்சி சரியா 2-3 மதியம் கூட நாங்கள் ஆட்டோ ஓடையில் குளிச்சுட்டு வந்து நிற்கிறேன். 7:45 வந்து நிற்கிறேன். ஆட்டோவை திருப்பி தானே என்ன ஒரு மேனேஜாச்சு இல்லையே. அப்படி இல்லை, நாங்கள் ஒவ்வொரு நாளுமே அப்படி தானே. நண்பன் வேலை முடியும், எங்கள்ட வேலை முடியும். நாங்கள் இரவில் எல்லோரும் பகல் மத்தியானங்கள்லாம் யாழ்ப்பாணம் போவாங்க. நாங்கள் இரவு 9 மணி 10 மணி தான் யாழ்ப்பாணம் போகிறோம். நாங்கள் 12 மணி 12 மணிக்கு. அதே மாதிரி இப்போ இன்றைக்கு நாங்கள் சும்மா போக போகிறோம். ஓகே, என்னென்னு சொன்னால் சர்ப்ரைஸ் வந்து என்ன மாதிரி சொல்லுவாங்க. இப்போ இருந்தது நாங்கள் டெய்லி வீட்டை ஒரு புது வாகனமாக வீட்டை கொண்டு வரது தானே. கொண்டு வரது வளமை. அப்போ அம்மாக்களுக்கு வந்து அது அந்த பெருசாக இது இல்லை. நான் ஒரு காரோ இல்லை ஒரு பெரிய வேனை கொண்டு வந்தால் தான் எல்லோரும் வாங்கி பார்ப்பேன்.
ஆட்டோ பலமையாக கொண்டு வரதால வந்து பெருசாக இல்லை. பட் அப்பா தான் சிரிச்சு கொண்டு இப்படி இதில் நாங்கள் வீடியோ எடிட் பண்ணி கொண்டு நாங்கள் அப்பா மட்டும் சிரிச்சு கொண்டு அந்த வீடியோ வந்து எடுக்க முடியாமல் போய்ட்டு என் அப்பா தோட்டத்துக்கு 2 பேர் லேட் ஆகிட்டு சரியா. பாருங்க இப்போ அதில் ஆட்டோ விட்டுருக்கிறோம். இப்போ நான் வந்து ஆட்டோவில் அப்படியே பயணம் செய்யப்புறம் நான் எதிர்பார்த்ததில் அந்த ப்ராங்க் வந்து சரியாமையில அம்மாவுக்கு சரியான சந்தோஷம். என்னக்கா புத்தூர் கூட்டின்னு போறியோடா, என்னக்கா அங்கே கூட்டின்னு போறியோன்னு கேட்டு நினைக்கிறேன். இனி நாங்கள் அம்மம்மாவோட பயணம் செய்ய போகிறோம் 2-3 நாளில். என் அம்மம்மா வந்து வார மாதம் வந்து கனடாவுக்கு போகிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து நிறைவு செய்ய போகிறோம். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். அப்போ என்ன நண்பன் என்ன செய்ய போகிறோம் அடுத்த கட்டம் என்ன ஒரு ஆட்டோ எடுக்கிறதா? பைக்கு மாட்டோம் வந்து நண்பன் வாங்க போகிறானா எங்கள்ட பேருக்கு மாற்ற போகிறோம். அது மாற்றுறது எல்லாமே என்ன மாதிரின்றது எல்லாம் வந்து தெளிவாக வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் யோசனமாக இருக்கும். மாத்தாட்டிக்கு இவன் பிரச்சனை. ஏன்னா நீ மாற்றணும் இல்லாடி உனக்கு நான் ஆட்டோ தர மாட்டேனா என்ன அப்படித்தானே? அதோட இந்த நிறைய பேருக்கு உண்மையாக தெரியாது என்ன ட்ரான்ஸ்ஃபர் போடுறோன்றலாம் தெரியாது. அதெல்லாம் நான் வீடியோ காட்டுக்க நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் கட்டமாக அடுத்தடுத்த வீடியோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.